ஹலோ கைஸு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுற, எப்படா டக்குன்னு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அதாவது நான் பாதி மேட்ச் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் மீதி பாதி மேட்ச் என்ன பண்ணுறது, அப்படியே வெளில வந்து தெரியாமல் தள்ளி விட்டேன் போல். ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் ஆஃப் பண்ணிட்டேன், அது நான் பார்க்கவே இல்லை. அப்போனா திருப்பி தள்ளிவிட்ட கேமை திருப்பி கொண்டு வந்து ஆடிட்டுருக்கேன். அவ்வளோதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நான் அப்படியே அவங்க நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து உங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மேட்ச் மட்டும் மன்னிச்சுக்கோங்க, கிவ் மீ எக்ஸ்கியூஸ். இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது. MP5 சிப்பு கூட இல்லை, இந்த பாட் வந்து சிப்பு கூட வாங்கி வைக்காது. ஐயோ என்னடா இது மாறிடுச்சு. அரே யார், எப்படியாச்சும் அடிச்சிட்றான். அடிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் டபுள் ஸ்னைப்பர் வச்சு அடிச்சிடுவேன். உங்களை அடிச்சிட்டான், அவ்வளோதான், சிம்பிள். சரிங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் கேமோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். சார் முக்கால் எல்லா மேட்ச்சும் போச்சு. நான் ஜெயிக்கிற மேட்ச்சு மினியூஜியை வச்சு அப்படி அழுத்தினேன், போச்செல்லாம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த சேலஞ்செல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் லைவ்லாம் போடுறேன் கைஸ். என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? டஃப் லாபி வரும்னு தோணுது. ஸோ நம்ம பிஆர் போவோம். பிஆரில் டஃப் லாபி வராதா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஹையா டோன்ட் மிஸ் அவுட் ஆன் டெய்லி மிஷன். என்னது அது ஹையா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோலோ சிஎஸ்ல வந்து டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஆட போகிறோம். நீங்களாம் நினைப்பீங்க, எப்படின்னா நீ அவுட்டு தான்டா போகிற, எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறது என் காதுக்கு அப்படியே வந்து விழுது. இருந்தாலும் ட்ரை தான், எனக்கு ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் ஆகணும்னு ஆசை தான், அதை நிறைவேற்றானவா. டக்குன்னு போங்கடா, டைம் ஆச்சுடா, வெறும் பேசிட்டு இருக்காதீங்களா. எதுக்கா 20 செகண்ட், டக்குன்னு ஒரு 5 செகண்ட் முடியுங்களா. இன்னும் 10 செகண்ட் இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு போடுங்க. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க கைஸ். அதுக்கப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷனை மட்டும் எக்காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க. அது 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 நீங்கள் ஆன் பண்ணால் தான் வீடியோவே வரும், இல்லைனா வீடியோ வராது. ஸோ ப்ளீஸ் ஆன் தட் பெல். ஐயோ தெரியாமல் இறங்கிட்டேன். பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்துடலாம். போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்கு. ஸ்னைப்பர் கிடைக்குமான்னு விஎஸ்கே தான் வேணும், எனக்கு வேறு எந்த கன்னும் வேணும். விஎஸ்கே, ஐ வாண்ட் விஎஸ்கே. எனக்கு தேவைன்னு வரலாம் இந்த கன்று கிடைக்கவே. அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயர் எப்படி தெரியுமா, தேவையில்லைங்கும் போது தான் அந்த கன்று வேணுட்டே கண்ணில் அப்படியே வந்து கண்ணில் போடும். எனக்கு அந்த கன்று வேணும்னா அப்படியே எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படியே அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த கன்னை ஃப்ரீ ஃபயர் விட்டு தூக்குன மாதிரி மொத்த மாப்பிள்ள தேடினாலும் கிடைக்காது. அது என்னன்னே தெரில. ஃப்ரீ ஃபயருக்கு எப்படி நம்ம மைண்ட் வைஸ் போய் சேருதுன்னே தெரில. ஓகே, இப்போ எனக்கு லக்கிலி விஎஸ்கே கிடைக்கணும். விஎஸ்கே கொடுங்கடா. ஐயோ ஏடபிள்யூமா, பரவாயில்ல, ஏடபிள்யூஎம் ஆல்சோ குட் பை வழி இல்லை, யாருமே சொல்ல. வெயிட் பண்ணுங்க, ஏடபிள்யூஎம் நம்ம எடுப்போம். எனக்கு ஏடபிள்யூஎம் இல்லை விஎஸ்கே, இந்த ரெண்டுத்தில் இது வேறு. ஏடபிள்யூஎம்க்கு ஸ்னைப்பு இது சைலன்சரோட வேறு தரானுங்க, சும்மா விட்டுருவானா, தெரிக்க விட்டுற மாட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு விஎஸ்கே நீங்கள் பார்க்குறவங்களாம் லைக் போட்டிங்கன்னா எனக்கு விஎஸ்கே ஸ்னைப்பர் கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலே லைக்கை போட்டு விட்டுருங்கப்பா, விஎஸ்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். M24லாம் யாரா போய் கேட்குறா, எனக்கு M24 தேவையில்லடா, அந்த கண்ணை வச்சு நான் ஆட போகிறது இல்லைடா. ஏன் நான் அந்த கண்ணை வச்சு ஆடக்கூடாது? M24 நல்ல கண்ணா, ஆனால் இன்னும் டேமேஜே போகாது. அதில் இந்தியாவில் வர்றது ரொம்ப ஈஸி, வெப்பன் வழியில்.
ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பு. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், முடியும் நம்மளால். சரி, வெண்டிங் மிஷினில் எனக்கு தெரிஞ்சு விஎஸ்கே விற்குமான்னு தெரில எனக்கு. இவங்க நம்ம எஸ்எஸ்சி வாங்குவோம். இருப்பா, உன தூக்கிக்கிறேன். ஐயோ, புல்லட் எடுக்கல, 30 புல்லட்டு. ஐயோ, இப்போ எனக்கு விஎஸ் அந்த ஒரு கன்று கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ இல்லைப்பா. ஸ்னைப்பரே இல்லை இதில். எல்லா கன்னும் வச்சுருக்கீங்க, தேவையில்லாத கண்ணெலாம் வச்சுருக்கீங்க, தேவைங்கிற கன்று இல்லை. எந்தெந்த கண்ணெலாம் தேவையோ அந்தந்த கண்ணெலாம் இருக்கவே இருக்காதா கேமில்? ஏன்டா எனக்குன்னே இப்படி பண்ணீங்க? பார்ப்போம். ஓகே, எங்கடா நான் ஒரு கண்ணுக்காக இவ்வளோ சுத்தம் ரெடியானா? சத்தியமாக வெறுப்புடா. சரி, நம்ம டபுள் வாரில் எடுத்து ஏன் ஆடக்கூடாது? ஆனால் அதுக்குள்ளே பைதன் வந்துடுச்சு. ஸோ பைதன் வந்து இது நீப்பா. சரி, ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பைதனுக்கு வந்து புல்லட் வச்சிடணுமா? நான் டபுள் வாரில் வச்சாலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், அதுக்குள்ளே பைதன் கிடச்சிருச்சு. புல்லட்டு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கடா இப்போ இனிமே எங்கடா எனிமி கிடச்சானா? ஸோ அப்படியே அவனை கதற அடிப்பேன் ஸ்னைப்பரில். யாரா இவன் ஹேக்கரா அப்படிங்கிற அளவுக்கு அடிப்பேன். ஆஹா, உஷாராயிட்டானே. 150 கொடுத்ததுக்கப்புறம் ஏன்டா உஷாராகுவீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு அவன் கதை. தம்பி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஏன் இதெல்லாம் வந்துட்டானா செத்துட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் டெத்துக்கு ஈக்குவல், சரியா? மீட்டிங் மீ ஈக்குவல் டு டெத்து, அவ்வளோதான். சிம்பிள் வேர்ட்ஸ். வேற டைம் நான் ஏடபிள்யூஎம்ல அடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா. அடிக்கதான் முடியல. எங்க எனிமி 32 அடி. எனிமி பக்கத்தில் காரில் வரான்ப்பா. போயிட்டானா? நல்லாவே இருக்க மாட்டான். சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான். கைசமாக நல்லாவே இருக்க மாட்டான். 32 ப்ளஸ். ஓகே, ஆமாம். இல்லை, அந்த இது பேர் என்ன, டெய்லி மிஷன்ஸ்க்கோ. பரவாயில்ல, போங்கடாடி. தேத்திட்டாங்க கைஸ். சரி கைஸ், நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஸோ ஐ வில் கேரி ஆன் தட். சரி, ஓகே, எனக்கு இப்போ பேசலை. சரி, ஓகே கைஸ், பாய்.